பேர் வந்து சுரேஷ். 12, 13 வருஷமா பண்றோங்களா. நெய்றதுக்கு 2 நாள் ஆகும். நம்ம செலவு பண்ணதை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். நம்ம இப்போ இன்னைக்கு பருப்பு சாப்பாடுனா நாளைக்கு கஞ்சி சாப்பாடு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் போனோம் தவிர நம்ம வெளியே கூட கடன் வாங்க முடியாது. குடுத்துருக்காங்க. விஜய் சார் குடுத்துருக்காரு கண்டிப்பா. இன்னைக்குதான் ஓட்டு போட்டு வந்தோம். ஓகே ஓகே இன்னைக்குதான் ஓட்டு போட்டு வந்தோம். ஓகே. விஜய் சார் குடுத்துருக்காங்க. விஜய்க்கு தான் போட்டேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பாத்தா. உங்க பேர் என்னது? பேர் வந்து சுரேஷ். சுரேஷ். எத்தனை வருஷமா அதான் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 12, 13 வருஷமா பண்றோம். சரி, இந்த சாரி தைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? தைக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். நெய்றதுக்கு 2 நாள் ஆகும். சாரி பத்தி சொல்ல முடியுமா? எப்படி பண்றீங்க? சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாவு ரெடி பண்ணி வந்துடும். ஆ ஒரு பாவுக்கு வந்து 5 புடவை ஆ அந்த மாதிரி ரெடி பண்ணி வந்துடும். ம் நம்ம அட்டாச் பண்ணிக்கின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. சாரி நெய்யுது. இதுக்கு வந்து ஜெரி தேவை, பட்டு தேவை. ம் பட்டெல்லாம் ஜெரி எல்லாம் நம்மளுக்கு ஓனர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம குடிக்கு தான் நெய்கிறோம். ஆ நம்ம எப்படி மாதிரி ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணின்னு இது வந்து ஜெரி ஆ ஜெரி ஒன்று இந்த மாதிரி ரெடி பண்ணணும். ம் ம் பட்டு கூட இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். பட்டு ஓகே. வந்து சிங்கிள் நூல் வரும். பட்டு வேற ஜரி வேற. பட்டு வேற ஜெரி வேற. ஓகே. இதுதான் பட்டு. ஆ பட்டு வந்து இப்படி இருக்கும். ம் ஜெரி வந்து கோல்டு கலர்ல இருக்கும். ஓகே. இதுதான் ஜெரி. ஜரினா டிசைன் தானே? டிசைன். ஆ ஜெரி நூல் தான். நூல். ஓகே ஓகே. ஜெரி கூட நூல் தான், ஆ பட்டும் நூல் தான். ஆ நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். ம் அதனால சாரி நெய்யும் போது ம் நம்மளுக்கு பல்லுக்கு வந்து ஜெரி யூஸ் பண்ணுவாங்க. ஆ பார்டருக்கு வந்து ஜெரி யூஸ் பண்ணுவாங்க. ம் அங்க 2 இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். நடுங்குல எதுனா புட்டா போடுற மாதிரி இருந்தா ஜெரி யூஸ் பண்ணுவோம். பட்டு வந்து நெய்யறதுக்கு நமக்கு பட்டு புடவை ஃபுல்லா பட்டு தான் மோஸ்ட்லி ஒரு 90% பட்டு தான் இருக்கும். 80% பட்டு தான் இருக்கும். 20% ஜெரி இருக்கும். அந்த டிசைன்லாம் எப்படி? அந்த இந்த டிசைன்ல ஆ ஜாகார்ட்ல வரும், அட்டையில தான் வரும். அட்டில் வரும். ஓகே. அட்டை வந்து நம்மளுக்கு வெளியே ரெடி பண்ணிக்கினே எடுத்துன்னு வரணும். இப்போ எடுத்துட்டு வரும். எடுத்துன்னு வரணும். சரி. வெளியே தான் ரெடி பண்ணுவோம். என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைன் நம்மளுக்கு வெளியே தான் ரெடி பண்ணி ஒரு சாரி மிச்சம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க? காஸ்ட் ஒரு சாரிக்கு வந்து கூலி வந்து டிசைன் பொறுத்து இருக்கும். ம் இது வந்து பெரிய டிசைன். ம் இது பெரிய டிசைன்னால ஃபுல்லா பல்லு போடணும். பல்லு. ஒரு 36 இன்ச்சு பல்லு போடணும். ம் 36 இன்ச்சு பல்லு போடுறதுக்கு எப்படியும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதுக்கே நம்ம செட் பண்ணோம். ஒரு பல்லுக்கு முந்தானிக்கே நம்ம 4-5 ஹவர் ஆயிடும். ம் கண்டிப்பா ஒரு ஹாஃப் டே நமக்கு பல்லுக்கே நேரம் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆயிடும் கண்டிப்பா. அப்புறம் நடுங்குல புட்டா வரும், பெரிய பெரிய புட்டா வரும். அதுக்கே 1.5 நாள் ஆகும். மொத்தம் 2 நாள். ஒரு புடவை ரெடி பண்ணோம்னா 2 நாள் ஆகும் கண்டிப்பா. என்னோட ஓனர் கொடுத்த டிசைனுக்கு ரெடி பண்றது 2 நாள் ஆகும். ஏன்னா ஹேண்ட் ஒர்க் அதிகம். மெயின் ஹேண்ட் ஒர்க்கு ரன்னிங் பவர்ல மாதிரி போயிட்டே இருக்காது. இது ம் நின்றுட்டு பண்ணணும். ஒரு 2 நாள் ஹேண்ட் ஒர்க் அதிகம். 2 நாள் பண்ணணும். ம் உங்களுக்கு வந்து ஒரு சாரிக்கு எவ்வளோண்ணா வரும்? ஒரு சாரிக்கு வந்து 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய். 10 1000 ரூபாய் பத்தாது. ஆ ஒரு சாரிக்கு 1000 ரூபாய்னா 2 நாள் ஆ 2 டிவைட் பண்ணா 500 ரூபாய் தான் வருது. ஆ ஒரு நாளுக்கு 500 ரூபாய். அது எதுனா சிக்கல அதிகமா நம்மளுக்கு வேலை நடக்கலன்னா அதிகமா வராது. பாவு எதனா டேமேஜா இருக்குன்னா சம்திங் நம்ம நூல் டேமேஜா இருக்கலாம், ஜரி டேமேஜா இருக்கலாம், பட்டு டேமேஜா இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து சரி நிற்கும் கண்டிப்பா. அது நின்னப்போ கொஞ்சம் கஷ்டமாகும். ம் இதுல சம்திங் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லபடியா இருக்குன்னா ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு.
நான் ஒருத்தன் தான் வேலை செஞ்சா பத்தாது, ஆ சப்போர்ட்டிங்க என் ஒய்ஃபு மிஷின் தைக்கிறதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போறோம். ஆ சரி. இப்போ வந்து அடுத்த கட்ட இது வந்து இப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, கண்டிப்பா இருக்காது. இங்க இருக்காது. ஏதோ ஏன் ஒரு இருக்காதுன்னு 15 நினைக்கிறீங்க? வருஷம் ஆ 20 வருஷம் இருந்தாலே ம் அதிகம். அப்புறமா நம்ம மியூசியத்துல தான் பார்க்கணும் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா இருக்காது. ம். ஏன் இருக்காது சொல்றீங்க? இருக்காதுன்னு சொன்னது வருமானம் இல்லப்பா, வருமானம் இல்ல. ஆனா வேலை வந்து கொஞ்சம் கஷ்டம். காலைல இருந்து நைட்டு வரையும், காலைல 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி கஷ்டப்பட்டாலும் 500 ரூபாய் தான் வருது. அந்த 500 ரூபாய் பத்தலப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இந்த தொழிலுக்கு வரும்? வராதுல்ல, கண்டிப்பா வராது. இப்போ வந்து உங்க பையன் இப்போ ஃபியூச்சரு அது எப்படி அது எப்படின்னா பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் நீ பண்ண விடுவீங்களா? நீ இல்ல, கண்டிப்பா விட மாட்டோம். விட மாட்டேன். கண்டிப்பா இது வேணாம் வேற அது வேலைக்கு வேணாம். ஏதோ நான் என்ன வேலை பண்ணிக்கிறான்னு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல போட்டோம். ஆ ஆனா இந்த வேலை மட்டும் வேணாம். ம் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைக்கிறேன். ம் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ம் இப்போ முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 4th போக போறான். நம்ம ஸ்கூல்ல MBA விவேகானந்தா இருக்கிறதுனால அங்க சென்னை அங்க விட இங்க கம்மி. கம்மி தான். நமக்கு அங்க விட இங்க கம்மி. லட்சக்கணக்கில் போனா 25,000 23,000 ரூபாய் வாங்குறான். போன 3ஆவதுக்கு 3rd ஸ்டாண்டர்டுக்கு 23,000 ரூபாய் கம்மி கட்டுறேன். தான். இப்போ அதிகமா பட்சம் 25,000. 25,000த்துல ஒரே வாட்டி கட்ட மாட்டேன். ஒரே வாட்டி கட்டுறது எங்ககிட்ட காசு இருக்காது. அதனால அவங்க 3 செமிஸ்டரா வைக்கிறாங்க. 3 செமிஸ்டரா நம்ம கட்டலாம். ம் நம்ம டிவைட் பண்ணி 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் டிவைட் பண்ணுங்க, நம்ம கட்டலாம். நான் வந்து ஒரு 5 செமிஸ்டர் 5 வாட்டி கட்டுறேன் அன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த மாதிரி தான் கட்டுறேன். ஒரே அமௌண்ட் நான் கட்டலை. மாசம் ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து வச்சு அவனுக்காக அந்த மாதிரி தான் கட்டுறேன்னு தவிர ஒரே வாட்டி கட்டலாம் எங்களால முடியாது. ரொம்ப கஷ்டம். நம்ம செலவு பண்றது உங்களுக்கு கம்மிப்படுத்திக்கணும். நம்ம இப்போ இன்னைக்கு பருப்பு சாப்பாடுனா நாளைக்கு கஞ்சி சாப்பாடு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் போனோம் தவிர நம்ம வெளியே கூட கடன் வாங்க முடியாது. கடன் வாங்கினா மறுபடியும் அடுத்த மாதம் தீர்த்தணும். அது தீர்த்துக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால நம்ம சாப்பாடுலேயோ வேற எதனா ஃபங்க்ஷனுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ நிலமை. நம்ம அதுக்கு பார்க்கணும் இதுக்கு பார்க்கணும் நம்மளால முடியாது. மேனேஜ் பண்ண முடியும், கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது. சரி, ஓகே. இது ஹேண்ட்லூம் இனிமேட்டு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் சாரீ எப்பவுமே டிமாண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ இதோட ஃபியூச்சர் எப்படி? நீங்கள் அதில் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? இதோட ஃபியூச்சர் எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் எப்படியா இருக்கணும்? ஃபுல்லாக நம்ம சாரீஸ் டிமாண்டு தான். ஆனால் பண்ணுறவன் இல்லையே, பண்ணுறவன் இல்லை. அதனால என்னன்னா பவர் லூம் அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ லோ குவாலிட்டி சில்க்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அதனால அதே பட்டு சாரினா வித்துடுறானுங்க. நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறானுங்க. ஆனால் நெய்கிறவனுக்கு தெரியும், அதில் இருக்கிறவங்க தெரியும் தவிர இந்த தொழில் இல்லாத யாருக்குமே தெரியாது. வெளியவனுக்கு இப்போ இது பட்டான்னு தெரியாது. அதனால ஃப்ராடு பண்ணி கம்மி மெட்டீரியல் வாங்கி செய்கிறாங்க தவிர பட்டு சாரீஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஏமாத்துறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பட்டு பியூர் சில்க் அப்படி டிமாண்ட்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்லூமில் வியூ பண்ணி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் செய்வீங்களா? அவங்களுக்காக செய்யணும்னு எத்தனை நாள் தான் நானும் வருமானம் செய்கிறது. ஆனால் இப்போ கூட அதுதான் செய்கிறேன். ப்ரெசென்ட் நான் அதுதான் செய்கிறேன். புடவை கட்டுறவங்க நிறைய இருக்காங்க. அதனால செய்கிறேன். ஆனால் இன்னும் வருமானம் இருந்தால் நல்லா இருக்கும். வருமானம் இருந்தால் நல்லா இருக்கும். வருமானம் இருந்தால் செய்யலாம், நானே கஷ்டப்பட்டு செய்யலாம். ஆனால் வருமானம் இல்லப்போ ரொம்ப கஷ்டமாக தான் ஆகுது. சேவிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு இவன் ஃபியூச்சர் வந்து இவன் பையன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால என்னன்னு எனக்கே தெரியல, போயிட்டு இருக்கு போகுது அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுல வந்து ஓகே நம்ம பண்ணுறத ஒருத்தங்க விரும்பி கட்டுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இருக்கு. விரும்பி கட்டுறாங்கன்னு பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். புடவை நெய்யும் போது சந்தோஷமா இருக்கும். அது மடிக்கும் போது இன்னும் சந்தோஷமா அதிகமா இருக்கும். மடிக்கும் போது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் நம்ம நெய்றது. நம்ம நெஞ்சும் எவ்வளவு அழகா இருக்கு. நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இத்துன்னு போறப்போ ஓனரை கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கூலி ஏத்தல அதிகமா எனக்கு காசு வரலப்போ தான் ரொம்ப கஷ்டமாகுது. அந்த கஷ்டத்தை அங்கேயே மறந்துட்டு மறுபடியும் வேலை இறங்கும் போது மறுபடியும் சந்தோஷமா செய்யறோம். மடிக்கும் போது மறுபடியும் சந்தோஷம் வரும். இத்தனை போற சந்தோஷமா இருக்கும். ஆனா வீட்டுல செலவு வந்துச்சு, காசு இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இன்னும் பண்ண முடியாது, வேற முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுக்கணும்னா காசு தேவை. அந்த காசு எங்கள்கிட்ட இல்லை. லோன்ஸ் எங்களுக்கு தரமாட்டாங்க. கண்டிப்பா லோன்ஸ் வருமானம் இருந்தாதான் லோன்ஸ். வருமானம் இல்லாத பட்சத்தில் லோன்ஸே இல்லை. அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனு
ஏதோ சொல்றாங்க, அங்க போயிட்டு இது சிவில் ஸ்கோர்னு சொல்றாங்க. வருமானம் இருந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனா தானே நம்மளுக்கு லோன்ஸ் எல்லாம் தருவாங்க. அதே இல்லை, வேற தொழில் பண்ணோன்னா வேற எதுவுமே பண்ணோன்னா வருமானமே அவங்க எதுவுமே இல்லை பண்ண இப்படி தரதான்னு கேக்குறாங்க பேங்க்காரங்க. வேற என்ன பண்ண முடியும் எங்களால? இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, சந்தோஷம் இருக்கோ இல்லையோ பண்ணணும். ஆனா இதை நெய்றது வந்து சந்தோஷம்தான். ஆனா காசு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதை டீச் பண்ணி சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்றாங்க? அவனும் தறியதெல்லாம் தறியில தான் இருக்கான். ஓகே ஓகே. எங்க அப்பா தறியில தான் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வருஷமா நெய்றாங்க? அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 13 12 எங்க அப்பாக்கே 12 13 வருஷம் இருக்கும்போது அவன் வயசு எங்க அப்பாவுக்கு 12 13 வருஷம் இருக்கும்போது அப்பத்துல இருந்து இப்படி 60 வருஷம் எங்க அப்பா. இப்ப கூட வாடகை வீட்டுல தான் இருக்கிறான், ஹோட்டல் வீட்டுல தான் இருக்கிறாங்க, இன்னும் தெரியதுல தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. நீங்க வந்து இதை வந்து ஒரு ஓகே நம்ம இதுல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு வருந்த நாள் இருக்கா? புரியல. இதுல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு நினைச்சிருக்கீங்களா? இருக்கு இருக்கு மாட்டியும். அதான் சொல்றேன்லப்பா, வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. வேற கம்பெனிக்கு போனா எங்களுக்கு அந்த வேலையும் தெரியாது. அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ டைமிங் செட் பண்ணுவாங்க, அந்த டைத்தை செஞ்சு வந்துடணும். அந்த டைமுக்கு செட் ஆகாது. அதனால நாங்க வெளியே போக முடியாது. நம்ம வேலையை புரிஞ்சுக்க முடியாது. இந்த வேலைன்னா நமக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியும். ஒரு வாட்டி பார்த்தா எங்களுக்கு புரியும். 10 வருஷமா செய்யறோம், எங்களுக்கு புரியும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க வெளியே போனா அந்த வேலை புரியாது, பண்றதுக்கும் சந்தோஷம் கூட இருக்காது. சரி, நீங்க இந்த வேலையை நீங்க சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னா நீங்க கஸ்டமர் கிட்டயோ இல்ல நீங்க வெண்டார்ஸ் கிட்ட கொடுக்கறப்பயோ நீங்க என்ன அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? ஒரு கூலி எத்தனை நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். சாரிக்கு கொஞ்சம் பேர் சொந்தமா செய்வாங்க. அவங்க மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு சொந்தமா செய்வாங்க, சொந்தமா விற்பாங்க, ஓனருக்கே விற்பாங்க. அது வந்து இன்னும் இப்போ பட்டு வந்து 8000 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய். இப்போ வந்து ரீசெண்டா 8000 ரூபாய் போயிடுச்சு. அதுவே 4000 ரூபாய் ஷார்டேஜ். 4000 ரூபாய் அங்கேயே போயிடுச்சு. ஒரு சாரிக்கு வந்து 800 ரூபாய் அப்படியே லாஸு. 800 ரூபாய் லாஸு. இப்போ கூலி ஏற்றுங்க எங்களெல்லாம் கேட்க முடியல ஓனர் கிட்ட போயிட்டு. அவங்களே ஒரு சாரிக்கு வந்து 8000 ரூபாய் லாஸ்ல எப்படி விற்கிறாங்க எனக்கு தெரியல. அவங்களுக்கு கடைக்காரன் கொடுக்குறாங்களே எனக்கு தெரியல. ஆனா 8000 ரூபாய் லாஸ்ல போகுது. நீங்களால கூட ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கூட கேட்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான், ஒரு நாளுக்கு 500 ரூபாய் தான். இப்போ ஒரு நாளுக்கு 500 ரூபாய் தான். விலைவாசல்ல ஏறிச்சுன்னா கூட 500 ரூபாய் நாங்க கேட்கறோம். விலைவாசல்ல ஏறிச்சுன்னு கேட்கறோம். எங்களால வித்துக்க முடியல, சாரியே வித்துக்க முடியல. ஒரு 100 ரூபாய் போட்டு வித்தா கூட வாங்கறது இல்லை. அவங்கள சொல்றாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியும்? வெளியே போனோம்னா உங்க போக முடியாது. அதனால இதே வேலையும் அப்படியே செஞ்சுட்டு போறோம். ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் நடக்குதுல்ல, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு எலெக்ட் பண்ணா அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. விஜய் சார் கொடுத்துருக்காரு கண்டிப்பா. இன்னைக்குதான் ஓட்டு போட்டு வந்தோம். ஓகே ஓகே. இன்னைக்குதான் ஓட்டு போட்டு வந்தோம். ஓகே. விஜய் சார் கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு தான் போட்டேன்.